தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடகி. ஆதவ அர்ஜுனான்னு ஒரு அமைச்சர் இருக்கார், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சமீப காலமாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு அடக்கி வச்சிருந்தாங்களா, வாயை பூட்டி வச்சிருந்தாங்களான்னு தெரியல, பேசாமே இருந்தார். அவங்களுடைய எல்லையாக இருக்கிற பனையூரில் ஒரு நாளுக்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தோட தொடக்கத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பேசினார். அந்த பேச்சு இப்போ துண்டு துண்டாக நிறைய இடங்கள்ல வயர்லாம் வந்துட்டு இருக்கு. நம்மளே அவர் பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்னன்னா, இனிமேல் முதலமைச்சர் உதயநிதிக்கு பதில் சொல்ல வேண்டாம், நம்மளே பேசிக்கலாம், தலைவரை நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு புசியானதை பார்த்து சொல்கிறார். நீங்கள் சொல்லிடுங்க, தீர்மானம் கொண்டாங்க, இனிமேல் உதயநிதி கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம், நான் இருக்கேன், அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு, அண்ணன் விஸ்வநாதன் இருக்காரு, தம்பி நம்ம ரமேஷ் இருக்காரு, நம்மளே பேசிக்கலாம், நம்ம முதலமைச்சர் பேச வேண்டாம் அப்படின்றாரு. இது மாதிரி முதலமைச்சருக்கு முன்ஜாமீன் வாங்குற ஒரே கரகாட்ட கோஷ்டி இதுதான் சொல்லி உதயநிதியும் நக்கல் அடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அது ரொம்ப அசிங்கமான ஒரு நரேட்டிவ்ங்க. இது என்னன்னா, முதலமைச்சராக இருக்கிறவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் நியாயப்படி. ஏன்னா எல்லா துறைகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான் தலைமை அமைச்சர், அவர் தான் முதல் அமைச்சர். ஆனால் இந்த முதல் அமைச்சர் அந்த சீட்டில் உட்கார்ந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொன்னதே கிடையாது. நம்ம விஜய் மாமாவுடைய அரசாங்கத்தில் பேசக்கூடிய அமைச்சர்கள்னு ஒருத்தருக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒருத்தர் யாருன்னா சிடி நிர்மல்குமார் தான், வேற யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் கொடுத்துருந்த ஆக்சஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ பேசுகிற இந்த ஆதவ அமைச்சர் கூட வெளியே பேசுறதில்ல, பத்திரிகையாளர்கிட்டலாம் பேசுறதில்ல, அவங்க மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது ஒரு வார்த்தையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்லார்ஜ் பண்ணி கொஞ்சம் பெருசாக சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் வளர்ந்துருந்தாலே மூக்கு புடப்பா இருந்தால் ஏதாவது கொஞ்சம் பேச தோணுன்ற மாதிரி ஆள் நெடுன்னு வளர்ந்துருக்கிறதுனால நம்ம என்ன பேசினாலும் நம்மளை யாரும் விமர்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம அதிகாரம் கையில் இருக்கு, எல்லாரும் யார் பேசினாலும் அவங்களை கைது பண்ணி உள்ள போட்டலான்னு ஆணவத்தின் உச்சத்திலையும் திமிரிலையும் பேசியிருக்காரு. என்ன பேசினார் அப்படின்னா, உதயநிதி பாத்ரூம்குள்ள உட்காந்துறான், டாய்லெட் புரட்சி பண்ணாராம். காலையில் 8:15 போனவர் 10:15 தான் வெளியே வந்தாராம் அந்த அரெஸ்ட் அன்னைக்கு. என்ன ரீசன் அப்படின்னு இவர் அங்க சொல்லி அவரே அந்த ஆர்கசம் அடைஞ்சிக்கிறது, தானே சொல்லி தானே சுய சொரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, சுயமா சொரிஞ்சு சுபத்தை காண்றா, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவர் தான் அந்த அமைச்சர். அவர் பேச்சை கேட்டாலும் எல்லாம் எரிச்சலா இருக்கும். ஏன்னா அவ்வளவு கேவலமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய பிரதான பொய் அமைச்சர். அவர் பொய்க்கு தலைமை அமைச்சர்னு வச்சுக்கலாம். அனிமா அவர் தான் ஷேடோ சிஎம்மாவும் இருக்கார். ஏன்னா முதல் போட்ட அமைச்சர் இல்லையா, அவர் தான் முதல் போட்டிருக்காரு. முதல்லயே இந்த தாவேகா அரசாங்கத்துக்கு, தாவேகா கட்சிக்கு பயங்கரமா தன்னுடைய காசை செலவு பண்ணி இன்னைக்கு முதல் போட்ட அமைச்சரா இருக்காரு. முதலமைச்சராகவும் சமயத்துல ஷேடோ முதலமைச்சரா சுத்தி திரிகிறார். அவர் எவ்வளவு நேக்கா உருட்டி இருக்காரு பாருங்க. அவங்க கையை எடுத்து அவங்க கண்ணை குத்துறதுக்கு அவரு புசியானந்த சொல்லார், பொதுச்செயலாளர், அண்ணே முதலமைச்சரை பேச வேணும்னு சொல்லுங்கண்ணே, நம்ம பேசிக்கலானே, நான் இருக்கனே, நான் பேசிக்கிறேனேன்னா, நீ முதலமைச்சர் கிடையாதுப்பா, முதலமைச்சர் நம்ம விஜய் மாமா தான் முதலமைச்சர், அவர் தான் பேசணும். ஆனா அவர் பேச வேண்டாம் அப்படின்னு தவிர்ப்பதற்காக ஒரு பேச்சு பேசிட்டு இந்த உதயநிதி குறித்து டாய்லெட் புரட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அவராவது போலீஸ் வந்துருச்சான் அரெஸ்ட் பண்றதுக்கு. அப்ப பயந்து போய் டாய்லெட்ல உட்காந்துறான். 8:15 போனவர் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு 10:15 தான் வெளியே வந்தாராம். 2 மணி நேரம் அவர் வாழ்நாள்லயே அந்த மாதிரி உட்கார்ந்தது இல்லையா. இவர் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி. சம்பவம் நடந்ததே என்ன தெரியுமா, அங்க ஆக்சுவலா ஈசிஆர் சாலையில தான் இப்ப நம்ம முதலமைச்சரா இருக்கிற விஜய் மாமா தலைமைச் செயலகத்துக்கு வரணும், அப்படிதான் வரணும். அப்ப விஜய நம்ம அப்படி கிளம்பி அவர் வராருன்னும் போது உதயநிதியை முன்னாடியே கைது பண்ணிட்டா. அப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு 6 மணிக்கே போலீஸ் போட்டாச்சு. அந்த ஏரியா முழுக்க காலையிலேயே அதிகாலையிலே போலீஸ் போட்டாங்க. 6 மணிலேருந்து பதற்றம் அங்க ஏற்பட்டுருச்சு. மக்கள் எல்லாம் அங்க கட்சிக்காரங்களாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பதட்ட சூழ்நிலை வருது. 8 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ அவர் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்தா ஈசிஆர் சாலை ஸ்தம்பிச்சிரும். முதலமைச்சர் நம்ம விஜய் மாமா சட்டமன்றத்துக்கு அந்த தலைமைச் செயலத்துக்கு வர முடியாது, சிக்கலாயிடும். அதற்காக போலீஸ் காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்குது, பிளான் பண்ணி காலதாமதத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் கான்வாய் அங்கிருந்து போன பிறகுதான் நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ண போறோம்னு பேசுறாங்க. அப்ப தாமதப்படுத்தினது காவல்துறை. இது என்ன உருட்டுது பாருங்க. இதுக்கு அமைச்சரே சொல்றதே அசிங்கமா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு அமைச்சர் இது பேசுறதா கேட்க வேண்டிய நிலைமையில இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. ஒரு பொறுப்பு வேணுங்க. ஒரு பதவிக்கு வந்துட்டா ஒரு மரியாதை வேணும். அந்த பதவிக்காவது ஒரு மரபு இருக்கணும். எந்த இழவும் தெரியாது. வெறி மாப்பிள்ளைக்கு பதவி வெறி. மார்ட்டின் மாப்பிள்ளை தானே, அதை சொன்னேன் நான். மாப்பிள்ளைக்கு பதவி வெறி, அப்புறம் அதிகார வெறி, பணம் இருக்கிற பண திமிரில் இருக்கிற வெறி, இதெல்லாம் ஒருங்கே படைத்தவர் தான் நம்ம ஆதவ். இவர் வாயை திறந்தாலே சமூகத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி தான் பேசுறது. ஜென்சி கூட்டத்தை போராட்டத்துக்கு கூப்பிடுறது, அப்புறம் பயந்து போய் டெலீட் பண்றது,
பேசினா அந்த பேச்சில் உறுதியாக நிற்கணும், பதிவு போட்டால் உறுதியாக நிற்கணும். அவன் தான் சரியான ஆண்மகனாக இருக்க முடியும். அப்போ பதிவை நீக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சவர் இவர். ஏன்னா இவர் சொல்றாரு உதயநிதி பாத்ரூம்ல 2 மணி நேரம் உட்கார்ந்தாரு. இவர் பார்த்தாரு வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல இருந்தாரா இல்லையான்னு. அங்க பல மணி நேரம் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள், வக்கீல்கள் எல்லாரும் வந்து இறங்கி போலீஸாரோட கடும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு சில மணி நேரம் ஓடுது. வெளியில அந்த கான்வாய் போறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் காவல்துறை வேலை பார்க்குது. ஆனா இது அப்படியே நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா இது எதுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது தெரியுமா? ஓடுகாலி முதலமைச்சர்னு சொன்னது மட்டும் இல்லாம கரூர் ஞாபகம் மறந்து போச்சா? கரூர்ல சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரங்கள்ல ஓடி போய் எந்த ஊருக்கு போனாருன்னே தெரியாதுங்க. யார் இப்ப வாய்க்கிழியே பேசுறாரு, இந்த ஆதவ், இந்த அமைச்சர் எந்த ஊர்ல இருந்தாருன்னே தெரியாது. அந்த செப்டம்பர் மாசம், போன வருஷம் செப்டம்பர் 27 நைட்டு காணாம போன ஆதவ் அதுக்கப்புறம் 30 நாளுக்கு அப்புறம் தான் தலையை காமிக்கிறார். நீங்க சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதுன்னு சொன்ன பிறகுதான் தலையை காமிக்குது இந்த ஜென்மங்கள்லாம். இதுங்க பேசுது பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டாருன்னு. இது எப்பேற்பட்ட கேஸுங்களா இருக்கும் பாரு. இதெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுங்க. அதெல்லாம் அதுக்கும் மேல, அது நீங்க உங்க இஷ்டம். நீங்க அதுக்கு மேல எங்க வச்சு எப்படி நீங்க சொல்றீங்களோ அது உங்களுடைய விருப்பம். நான் சொல்லலாங்க, எதுவுமே என் வாயிலிருந்து எதுவும் வரல. அப்பேற்பட்ட நபர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அமைச்சர்களாக, முதலமைச்சராகலாம் இருக்கிறாங்க. ஓடி போய் ஒளிஞ்சுது. யார் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. வழக்கே கிடையாதுங்க நம்ம ராஜ்மோகன் மேல, எஃப்ஐஆர்ல பேரே கிடையாதுங்க. ஆனா ஓடி ஒளிஞ்சாருங்க. 30 நாள் ஆளை காணோம். போன், செல்போன் ஆஃப். புசியானது காணோம், செல்போன் ஆஃப். நிர்மல்குமாரை காணோம், செல்போன் ஆஃப். மதியழகனை காணோம், செல்போன் ஆஃப். கரூர் மாவட்ட செயலாளர் விஜய காணோம். நம்ம விஜய் மாமா எங்க போனாருன்னு தெரியல, காணோம் அவரை. ஆனா கடைசியில ஒரு வாரம் கழிச்சு ஒரு வீடியோ மட்டும் போட்டார், 4 நிமிஷம். அதுவும் எந்த இடத்துல இருந்து போட்டேன்னு போடல. நான் இங்க இருக்கேன், நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன். எந்த வீடுன்னு சொல்லணும் இல்லையா? ஆமாங்க, நீங்க தப்பா நினைச்சா நான் பொறுப்பு கிடையாதுங்க. அவருக்கு 2 வீடு இருக்கு. பனையூர்ல ஒரு வீடு இருக்கு, இங்க பட்டினப்பாக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அது இல்லாம பனையூர்ல ஆபீஸும் வச்சிருக்காரு. வீடும் இருக்கு, ஆபீஸும் இருக்கு. எங்க இருப்பார் தெரியாது இல்லையா நமக்கு. அதனால சொன்ன, நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அவதூறா பேசிட்டா, அதுவா பேசினா, இதுவா பேசினா கிளம்பி வந்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாதுங்க. ஆக நம்ம விஜய் மாமாவை சுத்தி இருக்கிறவர்கள்லாம் அறிவாளிகளாக இருக்கிறாங்க, பயங்கர அறிவாளியா. அதனாலதான் இந்த கூட்டத்தை தற்குறி கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே பயங்கரமா கோவப்பட்டு தற்குறி எங்களை பற்றி சொல்லுவீங்க, நாங்க தற்குறியா, நாங்க ஆச்சரியக்குறி, நாங்க அந்த குறி, நான் இந்த குறின்னு ஏதோ ஒரு பேசினார்னு வச்சுங்களேன். இப்போ தக்காளி வெற்றி கழகம்னு போட்டானுங்க. நான் இல்லைங்க, ஒரு பஸ்ஸில், மாநகர பேருந்துல அந்த டிஜிட்டல்ல ஓடும் இல்லையா, அது பெரிய பரபரப்பாயிருச்சுங்க. ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரலா போச்சு. இது இவங்க கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். இது வெற்றி கழகம், இது வெற்றி கழகம்லாம் கிடையாது. தக்காளி வெற்றி கழகம்னு போட்டானுங்க. தக்காளி வெற்றி கழகம். இப்போ வழக்கமா அந்த கிண்டலா பேசுவாங்கல்ல, தக்காளி என்னடா சொல்ல வர நீ இப்ப அப்படின்னு பேசுவாங்கல்ல, அது மாதிரி வந்து சிலேடையா காமெடியா பேசுற மாதிரி அதை வந்து அந்த டிஜிட்டல்ல வந்து ஓட்ட விட்டானுங்க. இது தெரியாம பஸ் போகுது மக்களை ஏத்திக்கிட்டு. அதை பின்னாடி போன கார்ல போன யாரோ வந்து வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போட போக அது ஒரு பெரிய பரபரப்பா வைரலான பிறகு நீ எம்டிசி நிர்வாகம் வந்து இல்ல அது வந்து யாரோ ஹேக் பண்ணி அதுல மாதிரி போட்டாங்க, அப்போ அது சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த ஹேக் பண்ணதா இவங்க சொல்றாங்கல்ல, நிஜமாவே அவங்க உணர்ந்துதான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா இது எந்த பலனே இல்லையே, 10 பைசா பிரயோஜனம் இல்லாம சும்மா வெறும் வெத்து விளம்பர மாடல் ஆட்சியா தானே இருக்கு. இவங்க தான் போன திமுக ஆட்சியை சொல்லிட்டு இருந்தாங்க பல பேர், விளம்பர மாடல் ஆட்சி, விளம்பர மாடல் ஆட்சி. அவங்க செஞ்ச அத்தனை திட்டங்களையும் தான் பேர் மாத்திக்கிட்டு தக்காளி பேரை மேல ஒட்டி ஒட்டி பேர் மாற்றம் செய்த ஆட்சியாக இன்றைக்கு நம்ம விஜய் மாமா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆதவ அர்ஜுனாவுக்கு கடந்த கால நினைவுகள்லாம் மறந்துருச்சான்னு தெரியல, அம்னீசியா ஏதாவது வந்துருச்சான்னு தெரியல, அவருக்கு நினைவுகளை மறந்துட்டாரு. ஏன்னா ஓடி ஒளிஞ்சது, பயந்து போய் பாத்ரூம்ல உட்கார்ந்ததெல்லாம் இந்த குடும்பம் தான், இந்த ஃபேமிலி தான், இந்த கட்சிக்காரங்க தான், இந்த சீட்டு கம்பெனி தான். ஆனா அடுத்தவங்க மேல பழி போட்டு அதிகாரம் இருக்குன்னு ஆணவத்தில் ஆடக்கூடாதுங்க. இந்த ஆணவம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல உதயநிதியை கைது பண்ணலான்னு. திமுக காரன் சும்மா இருந்தான், இன்னும் தோத்து போயிட்டோம் நம்மளே, என்னடா இவ்வளவு நல்லது பண்ணி கூட அந்த மக்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்களே, பாதி வந்து மிஷின்ல தோத்துட்டோமா, இல்ல திருட்டுத்தனமா ஓட்டு போட்டாங்களா, இல்ல எதை பார்த்து பேராசையில பொம்பளைங்க ஓட்டு மாத்தி போட்டாங்கன்னு கோவத்துல கடுப்புல வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தான், சோர்வா இருந்தான், சோகமா இருந்தான்.
அவனை கூட்டின்னு வந்து உசுப்பேத்தி அவனை வெறியேற்றி ஓஜி திமுகனா என்னன்னு காமிக்க வச்சு பூரா தமிழ்நாடு முழுக்க பயங்கரமா ஆக்கி விட்டானுங்க. சும்மா இருந்தாரு உதயநிதி, அவரை கூட்டின்னு வந்து பெரிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு திமுகவே இதை எதிர்பார்க்கலங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு எழுச்சிய, இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு விஸ்வரூப பார்வைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கூட கேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டாங்க. உதயநிதி பர்மிஷன் ரோட் ஷோவுக்கு, அவர் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரை ரோட் ஷோ போகிறார், போலீஸ் வாகனத்துல போலீஸ் பாதுகாப்போடு ரோட் ஷோ போகிறார், டோல்கேட்லாம் வண்டியே நிக்கலனா கூட குறுக்க ஊந்து ஆள் சாவர மாதிரி குறுக்க ஓடுது, பிரேக் அடிக்கிற சாக்கில் ஜூஸ் பாட்டில் உள்ள அனுப்புறது, டீ உள்ள அனுப்புறது, பிளாஸ்க்ல டீ கொடுக்கறது எங்கேயுமே நடக்காதுங்க. தான் ஒரிஜினல் திமுக, ஓஜி ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து பயங்கரமா அவங்க வந்து வெயிட்டா ஒரு வேலை பார்த்து வச்சாங்கல்ல. இப்போ எனர்ஜி பூஸ்ட் ஆயிடுச்சு, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லா எனர்ஜி பானத்தையும் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. உதயநிதி கைது, ஒரு கைதுக்கு இப்படி கிளம்புவாங்களா? இப்ப விஜய் டோட்டலா அப்செட்டா இருக்காரு, நம்ம விஜய் மாமா பயங்கர அப்செட்ல இருக்காரு. ஏன்னா எவன் எந்த அந்த வடிவேல் ஒரு படத்துல வந்து கந்தசாமின்னு நினைக்கிறேன், அந்த படம், அந்த படத்துல ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு அந்த சேவல் மாதிரி ட்ரெஸ் போட்டு வாடகை ட்ரெஸ், அப்ப மன்சூர் அலிகான் மடக்கி கேட்பாரு, ஐயா இது வந்து வாடகை கட்ட ட்ரெஸ்ஸுங்க, அந்த வாடகையோட கொடுக்கல, டெய்லர் வெறி கொண்டு என்னை தேடிக்கிட்டு இருக்கான், எவன் கொடுத்த ஐடியா அப்படின்னும் போது, ஒரு பன்னாடை கொடுத்த ஐடியாங்க, இதை போட்டுக்கிட்டு போனா கந்தசாமியை நேரில் பிடிச்சிடலாம், நீ கடவுளை அந்த மாதிரி ஏதோ ஒரு காமெடி ஒன்று வரும், மறக்கவே முடியாத காமெடி அது. அந்த மாதிரி உதயநிதியை கைது பண்ணா நம்ம விஜய் மாமாவுடைய பவரும் அவருடைய அந்த செல்வாக்கும் உயர்ந்துரும் அப்படின்னு எந்த பன்னாடை கொடுத்த ஐடியான்னு தெரியலங்க. அந்த பன்னாடை கொடுத்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவரை போய் கைது பண்றேன்னு கைது பண்ணி தேவையில்லாம அவரை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போய் தஞ்சாவூர் ஊருக்கும் போய் சேராம பாதியிலே யூட்டன் அடிச்சு வந்து அவருக்கு ஒரு பெரிய மாசை கிரியேட் பண்ணி விட்டு இன்னைக்கு திருமண பக்கம்லாம் மறுபடியும் திமுக பத்தி பேச வச்சு, ஒரு பக்கம் இது நடந்துருக்குது, இன்னொரு பக்கம் கொளத்தூர்ல இவிஎம் மிஷின் கோளாறு, இவிஎம்ல திருட்டுத்தனம் நடந்திருக்கு, இவிஎம்ஏ மாத்திட்டாங்க, தேர்தல் கமிஷன் ஒத்துக்குச்சு, பயங்கர பரபரப்பாகி போச்சு, நாளைக்கே ரிசல்ட் என்ன வேணா மாறும் அப்படின்னு அது ஒரு பக்கம். இப்ப எல்லாமே திமுக சாதகமா மாற ஆரம்பிச்ச உடனே ஏற்கனவே மௌனசாமியாரா இருக்கிற நம்ம விஜய் மாமாவுக்கு அசம்பிளியில உட்கார முடியல, என்ன செய்யுதுன்னே தெரியல. அவர் இன்னைக்கெல்லாம் கோட்டு போடலங்க, வெள்ளை சட்டையில் தான் வந்தார், கோட்டை காணோம், கைட்டு போட்டார். ஏன்னா கோட்டு பெரியாருனாங்க, அப்ப பெரியாரை தூக்கி வீசிட்டார், இனிமே பெரியாரெல்லாம் வச்சுலாம் வேலைக்கு ஆகாதுன்னு. இப்போ நம்ம ஊருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம ஊர்ல 4 பேர் 5 பேர் 4 விதமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்தியா முழுமைக்கும் நார்த் இந்தியாவிலாம் பேசுற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த நடிகை பேரை இங்க எவனும் சொல்றதுக்கே யோசிப்பான், அவனும் பேர், அவங்க ஒரு நடிகை அவ்வளவுதான், கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் கூட தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, எல்லாரும் கூட சேர்த்து வச்சா பேச முடியும். அந்த நடிகையை பத்தி தேவையே இல்லாம எவனோ பேச போக, அது காரணம் நீதாண்டான்னு சொல்லி கைது பண்ண, அது நார்த் இந்தியா வரைக்கும் பேசு பொருளா மாறி இன்னைக்கு ஊரே நாடுது, எல்லா இடத்துலையும் பயங்கரமா அதை பத்தியே போடுறாங்க. பஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க திமுக காரங்களை, அவங்க கோஷம் போடுறது கூட இந்த நடிகை பேரை வச்சு கோஷம் போடுறாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் தப்பு, ஆக்சுவலா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க அதெல்லாம். ஆனா அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்தது யாரு? நம்ம விஜய் மாமா கவர்மெண்ட் தான். விஜய் மாமா போலீஸ் தான் என்ன பண்ணுச்சுன்னா, போலீஸ் துறையா நடந்துக்காம காவல்துறை ஏவல் துறையா மாறிச்சு. அப்ப என்ன ஆகும்? அதுக்கு எதிர்வினை வரதானே செய்யும், அந்த எதிர்வினை தான் இது. ஸோ அதனால நம்ம ஆதவ் அவர்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க பேசுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க அமைச்சரா இருக்கீங்க, உங்க கட்சி ஆட்சியில் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசுங்க. எதை ஒன்னா பேசிடலாம், வாய் இருக்குன்றதுக்காக எதை ஒன்னா பேசலான்னு பேசிடக்கூடாது. அது பேசினா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறீங்கன்னு நீங்க பண்ணது உங்களுக்கே வருது. இங்க யாரும் திமுக காரன் ஓடி ஒளியில, இங்க யாரும் எந்த ஆட்களும் ஓடல, எல்லாம் போய் முன்னாடி நின்னாங்க. இன்னைக்கு உதயநிதி கைதே பண்ணல, கைது பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா அவரை நீங்க அழைச்சிட்டு போன இடத்திலே தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கில் திமுகவினர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப நூற்றுக்கணக்கான பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யணும்னு உதயநிதி கோரிக்கை வச்சிருக்காரு. அவர்கள் எல்லாம் அரசியல் வழக்கு வாங்கியிருக்காங்க. ஆட்சியில இல்லாத ஒருத்தன் வந்து ரோட்டுக்கு வந்து போராடுவானா, வந்து நிக்கிறான்னா அதுதான் திமுக. அந்த திமுகவை முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ப்ராப்பரா நீங்க அவங்களை பிடிங்க. நான் வந்து திமுக மீது வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, திமுக மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை.
யாரை வேணாலும் நீங்க வந்து கைது பண்ணுங்க, யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள வைங்க. ஆனால் ப்ராப்பர் இப்ப உதயநிதியை கைது பண்ணணும் முடிவு பண்றீங்களா? உதயநிதிக்கு முன்னாடி வகித்த துறைகள் என்ன, உதயநிதியுடைய முந்தைய விஷயங்கள் என்ன, அவர் வியாபாரம் என்ன, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களால் முடிந்தா சரியான ஆதாரத்தோடு நீதிமன்றத்தை நாடி உத்தரவு வாங்கி கைது பண்ணுங்க. இதுதான் ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதிக்கு அழகு. அதிகாரம் இருக்கு, ஆணவத்துல இருக்கேன் நான் முதலமைச்சர் அந்த சீன்லாம் இங்க எடுபடாது. அது சினிமா கொண்டா நடக்கும். ஒரு டைலாக்லயே ஆளை ஓட விடுறது, ஒரு டைலாக்லயே ஒரு சீனையே மாத்துறது, பிடிக்கலாம் அந்த சீனை எழுத்து போட்டு வேற சீன் எடுக்கிறதெல்லாம் இனிமே இங்கெல்லாம் எடுபடாது. அது உங்களுக்கு அழகும் அல்ல, அது உங்களை அவமானப்படுத்துமே தவிர நிச்சயமாக உங்களுக்கு பேர் வாங்கி தராது. அதனால ஆதவா இருக்கட்டும் இல்ல பேசுற யாரா இருந்தாலும் நீங்க பேசுறதுல உண்மை இருக்குதான்னு பாருங்க. உண்மை இல்லைன்னா அசிங்கப்படுவீங்க, அவ்வளவுதான். அதிகாரம் இருக்குன்றதுக்காக உங்களை ஏத்து யாரும் பேச மாட்டேன்னு நினைக்காதீங்க. மக்கள் யார் வேணா என்ன வேணா பேசலாம். பேசுற எல்லாரையும் போய் கைது பண்ணி உள்ள போட்டுருவீங்களா நீங்க? ஆதாரம் வேண்டாமா உங்களுக்கு கைது பண்றதுக்கு? அவதூறு பரப்புற விஷயத்துல நீ கைது பண்ணவே சட்டத்துல இடம் இல்லைன்னா சதி செய்யறாங்கன்னு வழக்கு போடுறீங்க. என்னடா சதி பண்ணாங்கன்னா அதுக்கு சொல்ற துப்பு இல்லை. இப்ப நீங்க உதயநிதி மீது 9 பிரிவுகளை வழக்கு போட்டிருக்கீங்க. அதுல 2 பிரிவு தான் அவர் பேசல அவதூறுன்னு சொன்னாலும் சொல்லலாம். பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 செக்ஷன் வந்து எதுக்குமே இந்த செக்ஷன் பொருந்தாத செக்ஷன், உதவாத செக்ஷன். அப்ப எந்த அடிப்படையில நீங்க போய் அவர் மேல வழக்கு போட்டு அவர் எப்படி சிறையில் வைக்கணும்னு நினைப்பீங்க நீங்க? நாளைக்கு இருக்குன்னு இருக்காரு, சவால் விட்டுருக்காரு, நாளைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி நானு தக்காளி நான் நாளைக்கு பேசுவோம் பாரு அப்படின்ற ரேஞ்சில் அவர் இன்னைக்கு பட்ஜெட் வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே வெளியே வந்து ஒரு கதகளி ஆடிட்டு போயிருக்காரு. ஏன்னா நாளைக்கு தான் முழுமையா அதுக்கான கேள்வி பதில் வச்சு செய்யற விஷயங்கள் நாளைக்கு நடக்கும். நாளைக்கு நிச்சயமா ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு. மக்களே, ஆதவ் அவர்களுக்கு அடக்கி வாசித்தாருன்னா நல்லது, ஆணவத்தில் ஆடினாருன்னா மக்களே பதில் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற எதுவும் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவங்க கிட்ட நல்லது இருந்தா அவங்கள பாராட்டலாம், எதுவுமே நல்லது இல்லையே, செய்யறது பூரா தப்பா இருக்கு. ஆணவத்தில் ஆடுறவங்களுக்கு போய் என்ன பண்ண முடியும் நம்ம? சரி ஆடு, உனக்கே ஓவரா ஆட்டம் உனக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா உழுவல்ல, அன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்றது ஆட விட்டு வேடிக்கை பார்க்கிறது திமுக. எவ்வளவு தூரம் ஆடுவ? ஒன்றிய அரசாங்கம் ஒன்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, சப்போர்ட்டாலாம் கிடையாது. அவங்க வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவங்களுடைய பலத்தை அவங்க காட்டுவாங்க. பொறுத்திருப்போம் மக்களே. அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.